அவன் தலையை சீவிட்டு தாலியை கையில எடுக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா, விளையாடுடா. உட்காருங்க மாமா. விஜய், தாலி எடுத்துக்கிட்டு
டேய், நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். என்ன தலைவர, உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தோம். இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறான். இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவர? நிறுத்துறண்டா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். அம்மாவை மீனா டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடு. சரிண்ணே. ஆமாடா, இந்த ஊருக்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாண்டி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா இப்படி சொல்றான்? ஏன் தம்பியாச்சே அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க. போங்க போங்க போங்க. அப்பா, மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, போப்பா போப்பா. என்னம்மா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்க ஐயா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்தி படுத்தவே முடியாதுயா. என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா வேற கடைக்கு போயிடுவான். ஐயோ வேண்டாங்க, இங்கே இருக்க. அதென்ன மேல மேல அது எங்க? இந்த பாருங்க. இது என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா. எங்க பாப்போம். இதுலதான் கடுகு நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்க ஐயா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா. அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, இது நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். அட, ஏன் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மஞ்சள் கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறாரு. பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மணவரையெல்லாம் ரெடி பண்ணிட்டிய? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாலும் உன் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேச. அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சுகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம்? அதான் இது. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியுமில்ல? கல்யாண வீட்ட எழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவரே, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பார்த்து. சரிங்க தலைவரே. அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. அப்பா, 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 என்னப்பா இது? என்னாச்சு? அந்த பொண்ணம்பளை வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எதுக்குப்பா? இளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது.
உங்க அம்மா சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா.